பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நன்றாக சென்று கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையிலே சில நேரங்களில் நாம் செய்யக்கூடிய உதவிகள், சில நேரங்களில் நாம் கொஞ்சம் கூட பின் விளைவுகளை பற்றி யோசிக்காமல் செய்யக்கூடிய முடிவுகள், சில விஷயங்கள் நாம தன்னிச்சையாக செயல்பட்டு அதில் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள், சில நேரத்தில் பிறருடைய சூழ்ச்சியினால் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு தம்பதி, அழகாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தம்பதி, இறையச்ச பண்பாளர், அல்ஹம்துலில்லாஹ். அவருடைய வாழ்க்கையில அதீத தொழுகை, அதீத நோன்பு, அதீத தான தர்மங்கள், மனைவியின் மீது உயிரையே வைத்திருக்கிறார். எப்படி சென்று கொண்டிருக்கும் போது அவருடைய அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு பெண், அந்த பெண்ணுடைய கணவன் சாலை விபத்தில் மரணமாகிறார். மரணமான உடனே கூட வேலை செய்யக்கூடிய பெண் அப்படின்ற அந்த ரீதியில் முழுமையாக ஈமச்சடங்குகளில் கலந்து கொள்கிறார். அந்த பெண்மணி ஒரு இந்து. அந்த பெண்மணிக்கு அந்த நேரத்தில் தேவையான பொருளாதார உதவி, ஐயர் நிலையில் அவருக்கு இவர் செய்த உபகாரங்கள், நாள்பட அந்த உதவிகள் அதிகமாகி மாதத்திற்கு இவ்வளவு அமௌண்ட் அந்த பெண்மணிக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் போகிறது. அந்த பெண்மணியும் இதை பெரும் வாய்ப்பாக பயன்படுத்தி எப்படியாவது இவரை வலைக்குள் சிக்க வைத்து விட வேண்டும் என்று இந்த உதவியையே உபத்திரமாக அவள் மாற்றுகிறாள். நீ என் மீது காட்டிய அன்பு, நீ என் மீது காட்டிய பாசம் அனைத்துமே என்னை நேசித்ததால் தான் நீ அப்படியெல்லாம் செய்தாய் அப்படின்னு சொல்லிட்டு குண்டை தூக்கி போடுறான். அப்போ அவர் ஒரு சகோதர வாஞ்சியோடு தான் நான் செஞ்சம்மா, கண்டிப்பாக அந்த மாதிரி புத்தியெல்லாம் எனக்கு இல்லை அப்படின்னு எவ்வளோ சொல்லியும் கூட காய் நகர்த்துகிறாள். அவருக்கு எதிராக அத்தனை சூழ்ச்சிகளையும் செய்கிறாள். கடைசியில் சமூகமும் நம்பிவிடுகிறது, அவருடைய குடும்பமும் நம்பிவிடுகிறது. ஒரு இளம் விதவைக்கு ஏன் இப்படி உதவி செய்ய வேண்டும், ஏன் இப்படி பரிவு காட்ட வேண்டும், அக்கறை காட்ட வேண்டும், அப்போ ஏதோ சம்திங் ராங் இருக்கிறது என்று சொல்லி ஊரே காரி உமிழ்கிறது. குடும்பமும் அவரை தனித்து ஒதுக்கி விடுகிறது. இது நிஜத்தில் நடந்த ஒரு விஷயம். இப்படி வசமாக போய் சிக்கி கொள்ளக்கூடிய ஒரு சூழல் சில நேரத்தில் ஏற்பட்டுரும். ஏன்னா அந்த உலகத்தில் தாய் தந்தை உளமாற நேசிக்கின்ற மனைவி மக்கள், கூட பிறந்த சகோதர சகோதரிகள், சில நேரத்தில் அதுவும் கூட சமயங்களில் பொய்யாயிடுது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் நாடக நடிகர்கள் தான். மேடை நாடக நடிகர்கள். வசமான வார்த்தைகள், வஞ்சகமான பேச்சுக்கள், வஞ்ச புகழ்ச்சி, நம்ம அதுக்கு அடிக்ட் ஆகி பொருளாதாரத்தை இழந்துருவோம், நற்பெயரை இழந்துருவோம். நாமளா போய் வசமாக போய் மாட்டிக்கிட்டு அந்த சிக்கல் இடியாப்ப சிக்கல் ஆகி அதிலிருந்து வெளிப்பட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவோம். காலம் முழுக்க அல்லாஹு தஆலா அது போன்ற சூழ்ச்சிகளிலிருந்து பாதுகாக்க வேண்டும். நாம வசமாக சென்று நம்முடைய அந்த பலகீனம் மைனஸ் பாயிண்டில் போயிட்டு என்ன செய்யக்கூடாது, சிக்கிடக்கூடாது அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய மக்கள் தினசரி இந்த வசீஃபாவை ஓதுவதற்கு தயங்கக்கூடாது, இந்த வசீஃபாவை ஓதுவதற்கு மறக்கக்கூடாது. இது நபீனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய ஒரு அற்புதமான ஒரு துவா. இந்த துவா எல்லா வகையிலும் மனித சூழ்ச்சிகள், மனிதனுடைய இல்லாத பொல்லாத சதிகள், அதிலிருந்தெல்லாம் பாதுகாக்கிறது. அந்த துவாவை நீங்கள் பாருங்களேன், பார்த்து நீங்கள் வாழ்க்கையில் இன்ஷா அல்லாஹ் கொண்டு வரணும். ரப்பி இன்னி அஊது பிக அன் அஸ்அலக மா லைஸ லீ பிஹி இல்ம் வ இல்லா தக்ஃபிர் லீ வ தர்ஹம்னி லஅகும் மினல் ஹாசிரீன். திரும்பவும் ஓதுகிறேன். ரப்பி இன்னி அஊது பிக அன் அஸ்அலக மா லைஸ லீ பிஹி இல்ம் வ இல்லா தக்ஃபிர் லீ வ தர்ஹம்னி லஅகும் மினல் ஹாசிரீன். திரும்பவும் ஓதுகிறேன். ரப்பி இன்னி அஊது பிக அன் அஸ்அலக மா லைஸ லீ பிஹி இல்ம் வ இல்லா தக்ஃபிர் லீ வ தர்ஹம்னி லஅகும் மினல் ஹாசிரீன். ரப்பி இன்னி அஊது பிக, என்னுடைய ரப்பே உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அன் அஸ்அலக மா லைஸ லீ பிஹி இல்ம்,
எந்த விஷயத்தில் எனக்கு ஞானம் இல்லையோ, எந்த விஷயம் எனக்கு நல்லதுன்னு சொல்லி தெரியாம நான் எது எது எனக்கு நல்லது செய்யும் அப்படின்றது, எது எனக்கு நல்லது செய்யும் என்ற அந்த ஒரு ஞானம் எனக்கு இல்லையோ, அந்த விஷயத்துல இருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மா லைசலி பிஹி இல்மு, அவ்வளோ அர்த்தம் இருக்குது. வ இல்லா தகுஃபிர்லி, என்னை நீ மன்னிக்கலன்னா, ஏன்னா ஒருவேளை என் பாவங்களின் காரணமாக என்னை அந்த மாதிரி ஒரு வளையத்துக்குள்ள நீ சோதிச்சிடக்கூடாது, அந்த வட்டத்துக்குள்ள என்னை சிக்க வச்சிடக்கூடாது. இல்லா தகுஃபிர்லி, என்னை நீ மன்னிக்கலன்னு சொன்னா, தரஹம்னி, என் மீது நீ இரக்கம் காட்டலன்னு சொன்னா, ல அக்கும் மினல் ஹாசிரீன், அந்த வளையத்துக்குள்ள அந்த சதிக்குள்ள நான் சிக்கி சின்ன பின்னமா நஷ்டவாளி ஆயிடுவேன் அப்படின்னு பொருள்படக்கூடிய அற்புதமான துவா எங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துவா. அவங்களுடைய மகனுடைய விஷயத்துல கேட்டாங்க. ஏன்னா மகன் நல்லவன் நினைச்சாங்க, அவன் பெத்த பாசம் உள்ளவன் நினைச்சாங்க, அவன் தன் வார்த்தைக்கு கட்டுப்படுவான்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. ஆனா அந்த பரிதாபம் அந்த இப்லீஸ் என்ன செஞ்சிட்டான்னு சொன்னா, கொஞ்சம் கூட அவங்களுடைய பேச்சுக்கோ அவங்களுடைய வார்த்தைக்கோ கட்டுப்படலை. அவங்கள மீறி காரியங்கள் பண்ணா, என் படைத்த ரப்பையே மீறினாவன். உன் ரப்புடைய அதாபு என்ன பண்ணிடும்? நான் மலைக்கு மேலே நிற்பேன், நான் முகடுக்கு மேலே நிற்பேன், உன் ரப்புடைய வெள்ளம் என்னை மூழ்கடிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்குறேனே, எப்படி மூழ்கடிக்கும்னு சொல்லிட்டு பார்க்குறேனே அப்படின்ற மாதிரிலாம் ஷிர்க் வரைக்கும் போயிட்டான், குஃப்ர் வரைக்கும் போயிட்டான். அப்போ தான் அல்லாஹ் தஆலா அவன் உன் குடும்பம் இல்லைன்றதை என்ன செஞ்சான்? அப்போ தான் அல்லாஹ் தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு அவன் உன் குடும்பமே இல்லை, உன் பிள்ளையே இல்லைன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொன்ன பிறகுதான் இந்த வார்த்தையை ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அதனால அன்பிற்குரியவர்களே, காலையில் எப்போதுமே உங்களுடைய ரொட்டீன், காலையில் முழித்த கண்ணுக்கு ஆயத்துல் குர்சி ஓதிடுங்க. யா ஹாஃபில் அப்படின்ற திக்ரை யா ஹாஃபில் அப்படின்ற திக்ரை ஒரு 11 முறையாவது ஓதிக்கொள்ளுங்க. அப்புறம் இந்த துவா, பர்டிகுலர் துவா ஓதிடுங்க. அன்னைக்கு நாள் முழுக்க சதிகள் இல்லாத, குழப்பங்கள் இல்லாத, வேறு வகையான சூழ்ச்சிகளில் நாம் சிக்காத ஒரு தெளிந்த நீருடையை போன்ற வாழ்க்கையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தரக்கூடும். இந்த வசீஃபா ரொம்ப முக்கியமான ஒன்று, அற்புதமான துவா. இந்த துவா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த காணொளிக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றை விட மேலாக இதுபோன்று வசமாக சிக்கி கொள்ளக்கூடிய ஆபத்து முசீபத்துக்களிலிருந்து நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் தாயுள்ளத்தோடு நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று துவா செய்யுங்கள். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.